இப்போ ஒரு சிட்டி ரேடியஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நீங்கள் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 இந்த ரேஞ்சுக்கு இல்லாமல் ஒரு அப்ரூவ்டு லேஅவுட் எங்கேயுமே கிடையாது. பட் இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவ்டு லேஅவுட்டில் ஜஸ்ட்டு வெறும் 699 ரூபாய்க்கு பிளாட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சைட்டில் இருந்து இப்போ புதுசாக போட்டுட்டு இருக்க சென்னை பெரிப்பரல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் தான் இருக்குது உங்களுக்கு. இதுதான் செம்மரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கண்ணெல்லாம் வைக்கிறதுல ஆல்மோஸ்ட் 3 வருஷம் வளர்ந்த கன்று தான் கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ டோட்டலாக இந்த பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 மரம் நம்ம வச்சுருக்கோம். அதாவது 20 மரமுமே 3 வருஷம் நல்லா வளர்ந்த கண்ணுங்க தான். இது வந்து டோட்டலாக இது ஈல்டு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்தில் செம்மரம் வந்து ஈல்டு நீங்கள் எடுக்கலாம். ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோ வளரும். இப்போ டோட்டலாக இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி டேட்டுக்கே, அதாவது நான் ஃப்யூச்சரில் 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ என்ன ரேட்டுன்றதெல்லாம் சொல்ல, இன்றைக்கி டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 மரத்தோட ரேட்டு 500 கிலோ நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. வணக்கம் நேயர்களே, சென்னைக்கு பக்கத்துல கம்மி பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்காக அப்ரூவ்ட் வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற மெர்லோம் எஸ்டேட் நிறுவனத்தோட பார்க் டவுன் மனைப்பிரிவு திருவள்ளூர் மாவட்டத்துல தாமரைப்பாக்கம் பக்கத்துல இருக்கிற வெங்கல் அப்படிங்கிற இடத்துல லொகேட் ஆகி இருக்கு. இங்கே ஒரு சதுரடி மனையோட பிரைஸ் ஜஸ்ட் 699 ரூபாய் மட்டுமே. மனைப்பிரிவோட எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி அந்த நிறுவனத்தோட டீம் லீடர் திரு ராஜேஷ் அவர்களிடம் கேட்கலாம். இது லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரெட் ஹில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட தான், ஆல்மோஸ்ட் ஒரு 18 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது. எக்ஸாக்டான லொக்கேஷன் எங்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெங்கல் அண்ட் தாமரைப்பாக்கம் கூட்டுரோடுப்பாங்க. இந்த வெங்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் சீத்தஞ்சேரி போகிற ரூட்டில் இருக்குது, அதாவது ஊத்துக்கோட்டை போகிற வழி. இப்போ இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிட்டி ரேடியஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நீங்கள் எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 இந்த ரேஞ்சுக்கு இல்லாமல் ஒரு அப்ரூவ்டு லேஅவுட் எங்கேயுமே கிடையாது. பட் இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவ்டு லேஅவுட்டில் ஜஸ்ட்டு வெறும் 699 ரூபாய்க்கு பிளாட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பார்க் டவுன் மனைப்பிரிவை 181 ஏக்கர் பரப்பளவுல பெரிய டவுன்ஷிப்பாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 181 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது. இந்த 181 ஏக்கருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக்யூர்ட் கம்யூனிட்டி தான். எப்படி செக்யூர்ட் கம்யூனிட்டி சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைட்டை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து சோலாரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், அதாவது நீங்கள் செடி ஏதாவது வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொட்டு நீர் பாசன கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். இபி போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வரைக்கும், நம்ம சைட்டோட ஃப்ரண்ட் வரைக்கும் இபி கனெக்ஷனும் எடுத்திருக்கு. இப்போ சைட்டில் பிளாட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2400ன்றதோட மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள். அதேமாதிரி இப்போ லான்ச்சிங் டைம்ன்றதுனால உங்களுக்கு கார்னர் பீஸ் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, நார்த் ஃபேஸிங் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, இப்போ ஒரு 40 அடி ரோடில் வேணுமா, 30 அடி ரோடில் வேணுமா, என்ன மாதிரி பிளாட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவில் நிறைய டெவலப்மெண்ட்கள் நடந்துட்டு இருக்கிறதால கம்மி பட்ஜெட்ல பெரிய மனை வாங்க நினைக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இங்கே பண்ணலாம், அதாவது இந்த பிளேஸில் ஏன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ரீசன் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுலேருந்தே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு 42 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இந்த சைட் உங்களுக்கு இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டோட டுவர்ட்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நாலேஜ் சிட்டின்னு ஒரு 1703 ஏக்கருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. இது எப்படின்னா லைக் நம்ம சிப்காட் அந்த மாதிரி ஸ்டடீஸ்க்காக ஃபுல்லாக எஜுகேஷன் ரிலேட்டடாக உள்ளே ஒன்று கொண்டு வராங்க. 1703 ஏக்கரில் கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்டில் இருந்து இப்போ புதுசாக போட்டுட்டு இருக்க சென்னை பெரிப்பரல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் தான் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம சைட்டுக்கு டுவர்ட்ஸ் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிஎன்டி ரோடுலேருந்து ஒரு 6 வழி சாலை ஒன்று போட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறது அப்படின்னா சித்தூர் வரைக்கும் போகிறது. இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிறத சொல்ல ஆன்கோயிங் இப்போ போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் இது. ரெட் சாண்டல் அப்படிங்கிற கான்செப்டையும் இந்த மனைப்பிரிவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதன்படி நீங்க இங்கே மனை வாங்கினா உங்களோட மனையை சுற்றியும் ஃபென்சிங் அமைத்து மனைக்குள்ள செம்மரங்களை வளர்த்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவற்றை பராமரித்து தரவும் இருக்காங்க. இந்த மரங்களை வளர்த்து அடுத்த 10-15 ஆண்டுகள்ல விற்றாலே 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சாண்டல் கான்செப்ட்ன்றது. இந்த ரெட் சாண்டல் கான்செப்ட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ வெறும் பிளாட்டை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே வாங்கி போடாமல் இப்போ இந்த பிளாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் இந்த பிளாட். இது இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு தனியாகவே உங்கள் பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு கொடுத்துருக்கோம். அதேமாரி யார் ஓனரோ ஒரு அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துட்றோம். போர்டு ஒன்று போட்டு கொடுத்து 5 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டு கொடுத்துட்றோம். ஃபென்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஃபீட்டுக்கு போட்டு கொடுத்துட்றோம். இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். வீட்டில் இருந்து நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான். சோலார் லைட் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு.
இதுதான் செம்மரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கண்ணெல்லாம் வைக்கிறதுல ஆல்மோஸ்ட் 3 வருஷம் வளர்ந்த கன்று தான் கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ டோட்டலாக இந்த பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 மரம் நம்ம வச்சுருக்கோம். அதாவது 20 மரமுமே 3 வருஷம் நல்லா வளர்ந்த கண்ணுங்க தான். இது வந்து டோட்டலாக இதை ஈல்டு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்தில் செம்மரம் வந்து ஈல்டு நீங்கள் எடுக்கலாம். ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோ வளரும். இப்போ டோட்டலாக இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி டேட்டுக்கே, அதாவது நான் ஃப்யூச்சரில் 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ என்ன ரேட்டுன்றதெல்லாம் சொல்ல, இன்றைக்கி டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 மரத்தோட ரேட்டு 500 கிலோ நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு மரத்து மூலமாக மட்டும். ரெண்டாவது உங்கள் பிளாட்டோட அப்ரிசியேஷனும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏறிட்டு இருக்கும். இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் மட்டும்தான் உங்களுக்கு நான் பார்த்தா கிடையாது. இது என்னென்னா டோட்டலாக இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் மாடல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் சென்டர் வந்துடும், ஸ்கூல்ஸ் வந்துடும், உங்களுக்கு தேவையான சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், ஒரு காய்கறி மார்க்கெட்டு, எல்லா கடைகளுமே உள்ளே கொண்டு வந்து இது தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டவுன்ஷிப் மாடலில் தான் நம்ம பண்ணியிருக்காது. இந்த மனைப்பிரிவில் மனை வாங்கக்கூடியவங்களோட மனைகள்ல செம்மரங்களை பராமரிக்க 2 ஆண்டுகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. 3வது ஆண்டிலிருந்து 1 சதுரடிக்கு 1 ரூபாய் மட்டும் கட்டணம் வசூலிப்பார்கள். இப்போ இந்த செம்மரத்தை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வரலாம். இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்துட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி ஆழம் எடுத்து தான் நம்ம வச்சுருக்குது. அதேமாரி இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஆர்கானிக்கான உரம் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். அதேமாரி அப்பப்போ என்னென்ன உரங்கள் போடணுமோ, இதை எப்படி பார்த்துணுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். மொதல் 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. இப்போ 3வது வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ 3வது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஜஸ்ட் ₹1 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த பார்க் டவுன்ல மனை வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் கான்டாக்ட் பண்ணுங்க.